சவுத் டியூப்ல நம்ம இப்போ பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்கூல் எஸ்எல்பி ஸ்கூல் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ்எல்பி அப்படின்னா சேது லக்ஷ்மி பாய். இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவாங்கூர் ரூலர், லாஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரூலிங் பீரியட்ல தான் இந்த ஸ்கூல் ஓப்பன் ஆச்சு. 1920 தான் இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்கூலுக்கு ஒரு பிக் பில்டிங் ஷேப்ல கட்டியிருக்காங்க. அது 1940 தான் இந்த பில்டிங் கட்டப்பட்டிருக்கு. இந்த பில்டிங் முழுக்க முழுக்க 2 மாடி இல்ல ஃபுல் அந்த ஷேப்ல கட்டப்பட்டிருக்க பில்டிங் 2 மாடியில இருக்குது. 2 ஃப்ளோர் இருக்குது. பிளஸ் நீங்க அந்த பில்டிங் முன்னாடி அந்த அந்த ட்ராவங்கோர் கிங்டத்தோட அந்த லோகோ கூட அங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த லக்ஷ்மி பாய் அப்படிங்கிற அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல் முழுக்க முழுக்க எஜுகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு அவங்க ஸ்ட்ரிக்டா அந்த டைம்ல ஆர்டர் போட்டிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ல இந்த ஸ்கூல் கோர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால கலெக்டர் ஆஃபீஸா சேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்னு பிளான் பண்ணாங்க. பட் அது நடக்கல. இன்னும் அந்த ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. அந்த ஷேப் பில்டிங் அப்படியே இருக்குது. பட் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா கவர்மெண்ட் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பழைய பில்டிங் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதுவே போதும். ஏன்னா தேவையான அளவுக்கு ஹால்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒண்டர்ஃபுல் ஸ்கூல், பாக்குறதுக்கு அப்படி ரொம்ப அருமையா இருக்குது. ஒரு பிக் கேம்பஸ், கவர்மெண்ட் ஸ்கூலா கன்வெர்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்கூலை இன்னும் மெயின்டைன் பண்ணி வச்சா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நான் போய் பார்க்கும்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய டோர், அப்புறம் அந்த விண்டோஸ் எல்லாமே நிறைய டேமேஜ் ஆயிருந்துச்சு. எக்ஸ்பெஷலி விண்டோஸ்ல எல்லாம் கிளாஸ் எல்லாம் உடைஞ்சிருந்ததை நான் பார்த்தேன். கண்டிப்பா இதெல்லாம் டேமேஜ். இப்போ நான் பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொஞ்சம் நடந்துட்டு இருந்துச்சு. பட் இன்னும் விரிவா அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணி ஸ்கூலை பழமை மாறாம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னோட வேண்டுகோள். கண்டிப்பா எல்லோரோட வேண்டுகோளும் அதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.